நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். உங்க வாழ்க்கையில சரியான நபர்களை நீங்க சந்திக்கணும், அவங்களோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படணும்னு நீங்க ஜெபத்தோட காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களோட திருமணம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களோட தொழில்ல சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவோ, உங்க ஊழியத்துல இணைஞ்சு உங்களோட பயணிக்க வேண்டிய நபர்களுக்காகவோ, அப்படிப்பட்ட உங்களோட சேர்ந்து பயணிக்கிற சரியான நபர்கள நீங்க சந்திக்கணுன்றதுக்காகவோ, அவங்களோட சேர்ந்து உங்க இலக்குல அடுத்த நிலைக்கு போகணுன்றதுக்காகவோ நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஜான், நான் என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சரி, நான் எவ்வளோ பேரோட இணைஞ்சு செயல்பட முயற்சி எடுத்தாலும் சரி, நெறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறவங்க சொல்ற மாதிரி, உன்னோட நெட்வொர்த்ன்றது உன்னோட நெட்வொர்க்ல தான் இருக்குன்னு சொன்னாலும், எனக்கு அப்படி ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னோட நெட்வொர்க்கிங் மூலமா எந்த நன்மையும் எனக்கு கிடைக்கல. மக்கள நான் சந்திக்கிறது மூலமா எதுவுமே நடக்கல. சரியான நபர்கள் என்னோட சேர மாட்டேங்கிறாங்களே! இப்படிலாம் சொல்ற ஆளா நீங்க? அப்படின்னா, தயவு செஞ்சு தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்கள உற்சாகப்படுத்தும். ஏன்னா, உங்கள அழைச்ச ஆண்டவர் உண்மை உள்ளவர். சரியான நபர்கள எப்படி உள்ள கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். தவறான நபர்கள காலி பண்றதுக்கு எப்படி சரியான நபர்கள உள்ள கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். விஷயங்கள தொடர்புபடுத்த அவருக்கு தெரியும். ஜனங்கள எப்படி எப்படி நகர்த்தணும்னு அவருக்கு தெரியும். வழியே இல்லாத மாதிரியான இடத்துலயும் வழிய உண்டாக்க அவருக்கு தெரியும். ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களோட பேச விரும்புறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அது இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு அதுல இருக்குது. அதுல இடம்பெறக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதுல 5ஆம் வசனம் பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்படியே போகுது. கடைசியில உங்களுக்கு தெரியும், இயேசு தாவீது ராஜாவோட வம்சாவளியில வர்றாரு. 5ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல 2 பெண்கள் இருக்கிறாங்க. ராகாப், ரூத். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன? அவங்க 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலை சேர்ந்தவங்க இல்ல. அவங்க ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு உடையவர்கள் அல்ல. இதே ஆண்டவரின் மேல விசுவாசம் கொண்டிருந்த மக்கள் இல்ல. ஒரே பின்னணி, ஒரே கலாச்சாரம், ஒரே நம்பிக்கை கொண்டவங்க இல்ல அவங்க. அவங்க வெளி நபர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நானும் அவங்கள மாதிரி தான். ஆண்டவர் ஒரு விஷயத்த செய்யறதற்காக என்ன அழைச்சிருக்கிறாரு. இந்த ஏரியால ஒரு பிசினஸ் செய்ய அழைச்சிருக்கிறாரு. ஆனா நான் ஒரு வெளியிடத்துக்காரன். 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்ற ஒரு வேலையில தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஜான் ஊழியம் செய்ய ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. ஆனா என்கிட்ட எதுவுமே இல்ல. என்கிட்ட பணம் இல்ல. உதவிக்கு ஆள் இல்ல. நான் சம்பந்தமே இல்லாத ஒரு வெளியாள் மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, ரூத், ராகாப் இவங்க 2 பேருமே வெளி ஆளுங்க தான். அவங்க அதே வம்சாவளிய சேர்ந்தவங்க இல்ல. அதே பின்னணிய சேர்ந்தவங்க இல்ல. ஒரே நம்பிக்கை கொண்டவங்களும் இல்ல. சொல்லப்போனா அவங்க தவறான இடத்துல இருந்தாங்க. தவறான மக்களோட இருந்தாங்க. சரியான நபர்களோட அவங்க தொடர்பு கொண்டிருக்கல. சரியான நபர்கள் என்னோட தொடர்புல இல்லையேன்னு ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ராகாப கவனிச்சு பாருங்க. யோசுவா புத்தகத்தோட முதல் சில அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கலாம். ரூத் புத்தகத்துல ரூத் பத்தி நீங்க வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகாப் எடுத்துட்டீங்கன்னா, ராகாப் சரியான இடத்துல இருந்தாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? அவங்க பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துல தான் இருந்தாங்க. அவங்க சரியான இடத்துல தவறான மக்களோட இருந்தாங்க. தவறான மக்கள் கூட்டத்துல இருந்தாங்க. என்ன சொல்ல வர்றேன்? நீங்க எங்க இருக்கீங்கன்னு முதல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்த வாக்கு பண்ணப்பட்ட இடத்துல தான் இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் இருக்க விரும்புற இடத்துல தான் இருக்கிறீங்களா? நீங்க ஊழியத்துக்கு வரணும்னு ஆண்டவர் பேசி இருக்கலாம். நீங்க ஊழியத்திலையும் இருக்கலாம். ஆனா இன்னும் சரியான நபர்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க.
ஒருவேளை ஆண்டவர் உங்கள ஒரு தொழில் தொடங்க சொல்லியிருக்கலாம். அதுல ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்க காத்திருக்கிறீங்க. அதாவது நீங்க ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை ஒரு பொழுதுபோக்கு துறையா கூட அது இருக்கலாம். எதுனாலும் சரி. நீங்க ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்துட்டீங்க. ராகாப் அப்படிதான் ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல இருந்தாங்க. நீங்க ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல தான் இருக்கிறீங்கன்னா, அதாவது சரியான இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்கன்னா, சரியான நபர்கள் இன்னும் வந்து சேரலன்னா, நீங்க காத்திருங்க. ராகாப் சரியான இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா சரியான நபர்கள் அவங்க வாழ்க்கையில வந்து சேரல. ஆண்டவரால நியமிக்கப்பட்ட சரியான நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போன அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு? சரியான நபர்களோட ராகாபுக்கு தொடர்பு கிடைச்சது. ராகாப் மாதிரி சரியான இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்க. ஆண்டவரோட குரலுக்கு கீழ்ப்பிடிச்சிட்டீங்க. ஆண்டவரோட பார்வையில சரியானதை செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு சரியான நபர்கள் எங்க இருக்காங்கன்றது தெரியல. இப்ப இந்த நிமிஷம் நீங்க தவறான மக்களோட தான் தொடர்புல இருக்கிறீங்க. தவறான மக்கள் கூட்டத்துல தான் இப்ப இருக்கிறீங்க. பொறுமையா காத்துடுங்க. மிகச் சரியான முன் தீர்மானிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் வெளிப்படுவார். சரியான நபர்கள் உங்க வாழ்க்கைக்கு உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். சரியான நபர்கள் உங்க வாழ்க்கைக்கு உள்ள வருவாங்க. சரியான தொடர்புகள் உங்களுக்கு உருவாகும். சரியான நேரத்துல சரியான நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திட்டு போவாங்க. இன்னொரு உதாரணம் ரூத். அவங்க சரியான இடத்துல இல்ல, மோவாப்ல இருக்கிறாங்க. அது பாவம் நிறைஞ்ச ஒரு இடம். மோசமான ஒரு சூழல்ல இருந்தாங்க. சரியான நபர்களும் இல்ல. அவங்க சரியான இடத்துலயும் இல்ல. அவங்க தடுமாறிட்டு இருந்தாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியான ஒரு இடத்துல கூட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்கள ஒரு விஷயத்துக்காக அழைச்சிருக்கிறாருன்னு தெரியும். ஒருவேளை பிசினஸ்ல இறங்கணும்னு ஆண்டவர் உங்கள அழைச்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்ல. அதுக்கான சப்போர்ட் இல்ல. அதுக்கு வேண்டிய எதுவுமே உங்ககிட்ட இல்ல. இப்ப நீங்களும் சிக்கிக்கிட்டது போல இருக்கிறீங்க. 9 மணிக்கு போய் 5 மணிக்கு வர்ற ஒரு வேலையில இருக்கிறீங்க. அத விட்டுவிட முடியாதபடி உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் உங்கள அழைச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு போக விடாதபடி சில விஷயங்கள் உங்கள தடை பண்ணிட்டே இருக்குது. ஜான், நான் சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன். நான் நகரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. வழி தெரியல. எப்படி போறதுன்னு தெரியல. ரூத் அப்படியான ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. ரூத் சரியான நபர்கள் மத்தியிலயும் இல்ல, சரியான இடத்துலயும் அவங்க இல்ல. சரியானதை செய்யணும்ன்ற மனசு இருக்குதா? உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆண்டவரை கனப்படுத்துற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் நீங்க எங்க இருக்கணும்னு அழைச்சாரோ அங்க போறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? சரியான நேரத்துல எல்லாம் நடக்கும். ரூத்தோட விஷயத்துல பாருங்க, சரியான ஒரு குடும்பம் இன்னொரு நாட்டையே விட்டு அந்த மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்களோட நாட்டுல பஞ்சம். அவங்களுக்கு ரூத்தோட தொடர்பு உண்டாகுது. அந்த உறவு மூலமா ரூத் சரியான ஒரு இடத்துக்கு வர்றாங்க. போவாஸ் என்ற மனுஷனோட அவங்களுக்கு தொடர்பு உண்டாகுது. அது மூலமா இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளியில அவங்க இடம் பெறாங்க. ராகாப பாருங்க, சரியான இடத்துல இருந்தாங்க. ஆனா தவறான மக்களோட இருந்தாங்க. சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான நபர்களை உள்ள கொண்டு வந்தாரு. ரூத் சரியான இடத்துல அவங்க இல்ல, சரியான மக்கள் கூட்டத்துல இல்ல. ஆனா சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான மக்களை உள்ள கொண்டு வந்து அவங்கள சரியான இடத்துக்கு கூட்டு வந்து சரியான ஜனங்களோட உறவு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களால முடியாத விஷயங்களை போட்டு மண்டைய உடைக்காதீங்க. அது உங்களோட கைகள்ல இல்ல. உங்க வாழ்க்கையை நடத்துறது நீங்க இல்ல. உங்களோட இலக்குக்கு நேரா உங்களை எப்படி நடத்திட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் சரிதான் ஜான். ஒருவேளை இதுல நான் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கலாம் இல்லையா? ஆமா. உங்கள நீங்களே நிதானிக்க வேண்டியதும் இருக்கு. ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னோட குடும்பத்த, வீட்ட, நாட்ட, சௌகரியமான இடத்த விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ. யோனாவ பாருங்க, நினிவேக்கு போன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் இப்படி தெளிவா பேசி ஒரு இடத்துக்கு போன்னு சொல்றாரா? அங்க போய் குறிப்பிட்ட ஜனங்களோட தொடர்பு உருவாக்கிக்க சொல்றாரா? அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யாம இருக்கவே கூடாது. ஆபிரகாம நான் காட்டுற இடத்துக்கு போன்னு சொல்றாரு. ஒருவேளை ஆபிரகாம் போகாம அங்கேயே இருந்துட்டு, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னா நடக்குமா? ஆண்டவர் விரும்பாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சௌகரியமான இடத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி நான் எங்காச்சும் போகணும்னு சொல்றீங்களா? சொன்னா போங்க. அங்கேயே இருக்காதீங்க. அங்க போனா நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. யோனா மாதிரி நான் நினிவேக்கு போக மாட்டேன், தர்சீசுக்கு போறேன்னு சொல்லாதீங்க. யோனா நகர்ந்தாரு. ஆனா சரியான இடத்துக்கு இல்ல. ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு விட்டு வேற எங்காச்சும் போகாதீங்க.
இல்ல நான் அங்கேயும் சுவிசேஷம் தானே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு இடத்துக்கு போய் குறிப்பிட்ட மக்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும்னு ஆண்டவர் சொல்றப்ப, அவர் சொல்றபடி செய்யுங்க. ஆண்டவரோட மகிமைக்காக நீங்க பெரிய காரியங்கள சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உண்மைதான். அவரோட ராஜ்யத்த கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. பூமியில நீங்க இருக்கும்போதே அவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லது. நீங்க எங்க இருக்கீங்கன்றத முதல்ல கவனிங்க. ஆண்டவர் விரும்பும் இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்களா? ராகாப் மாதிரி நீங்க சரியான இடத்துல தான் இருக்கிறீங்கன்னா, சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான நபர்கள கொண்டு வருவாரு. சரியான நபர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள வருவாங்க. ஆண்டவர் விரும்பாத இடத்துல இருக்கிறீங்களா? சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ரூத் மாதிரி உங்களால அடுத்து என்ன செய்யறதுன்னு முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துல, சரியான நபர்கள் வருவாங்க. உங்கள சரியான இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஆபிரகாம் மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. அந்த இடத்த விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க நகராம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யோனா மாதிரி இப்ப இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே அப்படின்னு சரியான இடத்துக்கு, சரியான நபர்கள நோக்கி நீங்க நகராம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சரியான நகர்வ நோக்கி நீங்க போங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்கள நகர்த்திட்டு போவாரு. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவர்கள் முன்னதாக போகட்டும் என இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன். உலகத்துல எங்க இருந்து இத அவங்க கேட்டாலும் சரி, அவங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு சிறப்பான திட்டம் வச்சிருக்கிறீங்கன்றத அவங்க புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள நம்பி சரியான அடிய அவங்க எடுத்து வைக்கட்டும். அல்லது காத்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்துல கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.